ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? ரொம்ப அவசியமான சத்தியம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன? யோவேல் 2:21, தேசமே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்ற ஆலோசனை என்ன? மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ச்சியாயிரு. இந்த ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டு. மகிழ்ச்சியின் ஆண்டு அப்படின்ன உடனே அது மகிழ்ச்சியா இருந்துராது. ஆனா நம்ம அப்படிதான், மகிழ்ச்சியின் ஆண்டா, பெரிய நமக்கு துன்பமா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? மகிழ்ச்சியின் ஆண்டு, ஓ மகிழ்ச்சி. அப்படியெல்லாம் ஆண்டவர் ஜீபூம்பா போட்டுலாம் என்ன செய்ய மாட்டார், எதையும் செய்ய மாட்டார். ஆனா நம்ம ஜீபூம்பாவை தான் எதிர்பார்க்கிறோம். மகிழ்ச்சியின் ஆண்டுன்னு ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, நீ மகிழ்ச்சியாய் இரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சியாய் இரு. சரி, மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னோடனே அப்படி ஜாலியா ஒரு ட்ரிப் போட்டுருவோமா? கொடைக்கானல், ஊட்டி, குற்றாலம் அப்படின்னு. ரெண்டு விதமான மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான மகிழ்ச்சி, அல்லது உலகத்தை சார்ந்து கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி ஒரு விதமான மகிழ்ச்சி. இன்னொன்று தேவனை சார்ந்து நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிற மகிழ்ச்சி. இந்த முதல்ல உலக பிரகாரமான மகிழ்ச்சியை பற்றி பார்க்கலாம். இது ஏராளமாய் இருக்கிறது, நமக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்துல இருந்து நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, ஓடுறது, சாடுறது, விளையாடுறது, உட்கார்ந்து கதை பேசுறது, குறை பேசுறது, என்ன, அப்புறம் வீடு கட்டுறது, புது வீட்டுக்கு குடித்தனம் போறது, வீட்டை இடிச்சு கட்டுறது, வீட்டை குப்பையாக்குறது, குப்பையாக்கின வீட்டை சுத்தம் பண்ணி அழகு பார்க்கறது, வீட்டை அலங்கரிக்கிறது, செடி வைக்கிறது, மீன் வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, குதிரை வளர்க்குறது, பூனை வளர்க்குறது, புலி வளர்க்குறது, என்ன, அப்புறம் கார் வாங்குறது, பைக் வாங்குறது, அந்த பைக்கில் ரேஸ் பண்ணுறது, அப்புறம் ரேஸ் போய் பீஸ் போறது, அதுலலாம் ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க மனுஷனுக்கு, என்ன? ஆமா, அப்படி நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, சீர் செய்கிறது, ஃபங்க்ஷன் நடத்துறது, என்ன, அப்புறம் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, சேர் வாங்குறது, சோஃபா வாங்குறது, மிக்சி வாங்குறது, கிரைண்டர் வாங்குறது, என்ன, இப்படியே நிறைய இருக்கு. ஆமா, ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறது, என்ன, வேலை பார்க்கறது, சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, செலவு பண்ணுறது, என்ன, இப்படி நிறைய சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கு. சினிமா, டிவி, என்ன, சேலை, துணிமணி, மேக்கப்பு, மருதாணி, கண்மை, லிப்ஸ்டிக்கு, என்ன, முடியை வளர்க்குறது, அதை ஷேப்பாக வெட்டுறது, தாடியை வளர்க்குறது, அதை ஷேப் பண்ணுறது, என்ன, நிறைய இருக்குதுங்க, நிறைய இருக்கு சந்தோஷம். என்ன ஒண்ணுன்னா, இதுல எதையுமே நீ அனுபவிக்காம புத்தர் மாதிரி நீ இருன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எத்தனை பேர் கர்த்தருக்கு சந்தோஷப்படுறீங்க? நீங்க எல்லாம் புத்த மதத்தில் போய் சேர்ந்துருங்க. ஆண்டவர் இந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்காதன்னு என்ன செய்யல, சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுது 1 தீமோத்தேயு 6:17, நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். இந்த உலகத்துல நான் இவ்வளவு சொன்னேனே, இது எல்லாத்தையுமே கர்த்தர் எதுக்கு தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்? நாம், நீங்க யோசிக்கிறதுல எனக்கு ஒரு நியாயமான காரணம் புரியுது. என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது மற்றவர்களுக்கு அது இடையூறை ஏற்படுத்தும். அதெல்லாம் செய்யக்கூடாது. சில விஷயங்கள் நம்முடைய சரீரத்துக்கும், மனதுக்கும், குடும்பத்துக்கும் கேடு விளைவிக்கும். அதையும் செய்யக்கூடாது. அதெல்லாம் செய்யும்படி தேவன் அனுமதிக்கலை. மற்றபடி நமக்கு இந்த உலகத்துல நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். மனுஷகுமாரனே
போதகர் மாதிரி போதி மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு வரல. அவர் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவரே நம்ம சர்ச்சுக்கு இன்னைக்கு கன்வென்ஷனுக்கு வந்தார்னா முடிஞ்ச உடனே ஆசிஃப் பிரியாணி கடைக்கு கூட்டிட்டு போக சொல்லுவார். புரியுதா? ஏன்னா பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. ஆமா. சோ இது எல்லாமே உலகம் சார்ந்து நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி. உலகத்துல நம்ம வாழ்றோம், உலகத்துல இருந்து நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. சரி, இன்னொரு சந்தோஷம் இருக்குதுங்க. அது தேவனை சார்ந்து கிடைக்கிற மகிழ்ச்சி. தேவனை சார்ந்து கிடைக்கிற மகிழ்ச்சினா என்ன? தேவ பக்தியில இருந்து நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி. சரியா? அதுக்கு ஒரு பாட்டை நம்ம பாட போறோம். ரொம்ப பழைய பாட்டு, ஆனா ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு. பாடுவோமா? துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே, எங்கள் உள்ளமதில் இயேசு வந்ததினால் எங்கள் சந்தோஷமே. சொல்லுங்க. இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே, இந்த லோகம் தராத சந்தோஷமே, காலை எழுவதும் பாடி மகிழ்வதும் எங்கள் சந்தோஷமே, எழுவதும் புது கிருபையால் தினம் நிறைவதும் எங்கள் சந்தோஷமே, புது கிருபையால் தினம் நிறைவதும், பரிசுத்தாவியில் ஜெபம் பண்ணுவது எங்கள் சந்தோஷமே, பரிசுத்தாவியில் பரன் இயேசுவிலே களி கூறுவதும் எங்கள் ஆமென், பரன் இயேசுவிலே களி கூறுவதும், இயேசு ராஜனையே பாடி போற்றுவது, ஓ இயேசு ராஜனையே பாடி போற்றுவது, அவர் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதும், ஆமென் ஆமென், அவர் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதும், விசுவாசத்தின் நல்ல போராட்டமே எங்கள், எல்லாம் கைதட்டி உற்சாகமாய் விசுவாசத்தின் நல்ல வாய் திறந்து பாடுங்க பார்க்கலாம். எங்கள் ஓ பெரும் வெற்றியுடன் பரன் சென்றிடவே, ஓ பெரும் வெற்றியுடன் பரம் சென்றிடவே, ஆமென். துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வாசிப்பதும் சந்தோஷமே. அல்லேலூயா. தேவனை சார்ந்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை இந்த ஒரு பாட்டு நமக்கு என்ன செஞ்சிருது? விளக்கிறது. சரியா? அப்ப ரெண்டு சந்தோஷத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? உலகத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேணுமா வேண்டாமா? வேணுங்க. தேவனை சார்ந்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேணுமா வேண்டாமா? நீங்கெல்லாம் பெரிய பக்திமான்கள். சரி, ஓகே. மனுஷனுக்கு இந்த உலக வரலாற்றுல, மனித வரலாற்றுல முதல் சம்பவித்த ஒரு நரக அனுபவம் என்னன்னு நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஏதேன் தோட்டம் மனுஷனுக்கு ஆண்டவர் படைச்சு கொடுத்தார். ஏதேனால என்னது?
மகிழ்ச்சி. ஏதேனால என்னது? அப்ப ஆண்டவர் மனுஷனை படைச்சதே எதுக்குதான் சொல்லுங்க? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான். ஆண்டவர் அங்க போதி மரத்தை வச்சுட்டு நடுவில் உட்கார்ந்து தியானம் பண்ண நான் சொன்னாரு? சொல்லல. மனுஷனுக்கு அங்க அப்பா பிரம்மாண்டமான தோட்டம். வாழ்நாள் முழுசும் அவன் தோட்டத்தை சுத்தி பார்த்திருந்தாலும் அதை சுத்தி முடியாது, அவ்வளோ பெரிய தோட்டம். ஏன்னா அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுவதற்கே 4 பெரிய ஆறுகளை கர்த்தர் உண்டு பண்ணி இருந்தாராம். ஆறுகள் எப்படி இருந்திருக்கும்? அப்படியே டைவ் அடிச்சு குதிச்சு ஜாலியா நீந்தி விளையாண்டு இருந்திருப்பான். ஆமா, அவ்வளோ அழகழகான மீன்கள். நதிக்கரைனால எவ்வளவு மன ரம்யமா இருக்கு, பார்க்கவே சந்தோஷமா இருக்குது. என்ன, அதனாலதான் வீட்டில் எல்லா நாளும் குளிச்சாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை குற்றாலத்துக்கு போய் நம்ம என்ன செய்யறோம்? குளிக்கிறோம். ஆனால் அது அவ்வளவு இனிமையான அனுபவம், அந்த தெளிந்த தண்ணீர். ஆமா. அப்புறம் அவனுக்கு பறவைகள், மிருகங்கள், இது எதுவுமே அவனுக்கு எந்த தீங்கும் செய்யாதுங்க. கொஞ்சம் விளையாடலாம். சாப்பிடுவதற்கு விதவிதமான கனி வகைகள். போதா குறைக்கு ஒத்தையா இருந்தா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும்னு ஆண்டவர் ஃப்ரெண்டை வேற கொடுத்தாரு. அதுவும் என்ன ஃப்ரெண்டு? கேர்ள் ஃப்ரெண்டு. அல்லேலூயா, பவர் ஆஃப் காட். ஆண்டவர் மனுஷனுடைய மகிழ்ச்சியில் எவ்வளவு கவனம் செலுத்துறாருன்னு பாருங்களேன். ஒரு பாய் ஃப்ரெண்டை கொடுத்துருந்தாருன்னா எவ்வளவு தொல்லையா இருந்திருக்கும். கேர்ள் ஃப்ரெண்டை கர்த்தர் கொடுத்தாரு. அப்புறம் ஏங்க வியாதியே வராதுங்க, சளியே பிடிக்காதுங்க, தலைவலியே கிடையாதுங்க, எந்த துன்பம் துயரமோ கிடையாதுங்க, பசி வருத்தம் கிடையாது, மரண பயம் கிடையாது, பேய் தொல்லை கிடையாது, ஈ தொல்லை, கொசு தொல்லை கிடையாதுங்க. இது எல்லாமே எதற்காகத்தான்? மனிதனுடைய மகிழ்ச்சிக்காக தான். மனுஷனுக்கு அங்க அவன்கிட்ட போய் இப்போ உனக்கு என்ன வேணும், ஏதாவது வேணுமா கேளு அப்படின்னு கேட்டா அவனுக்கு என்ன சொல்லனே தெரியாது. ஏன்னா எல்லாமே இருக்குது. நான் சொல்ல புரியுதா? இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் இருக்கு, ஆனாலும் மனுஷனுக்கு இன்னும் இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கலாம். அன்னைக்கு அந்த குறை இல்லைங்க, அவ்வளவு இருந்துச்சு. அவ்வளவுலையும் மனிதன் அன்றைக்கு பெற்றிருந்த மகிழ்ச்சி, சொன்னேன்ல மகிழ்ச்சி, அதுலயே அவனுக்கு ரொம்ப உன்னதமான மகிழ்ச்சி எது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த தோட்டத்துக்கு ஒரு சில மணி நேரங்கள் வந்து உலாவுவார். அந்த நேரம் அவனுக்கு இருந்த அந்த ஆனந்த மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அளவே கிடையாது, அளவே கிடையாது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? எங்களை டெய்லி 1 மணி நேரம் ஷோம் பண்ணு பைபிள் வாசின்னு ஓத்திரம் பண்ற மாதிரியே நீங்க ஆதாமுக்கும் பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் நான் உங்களுக்கு இந்த தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கிறேன். முதல் மனிதன் அனுபவித்த நரக வேதனை. அப்ப ஏதேன்ல ஒரு பக்கம் உலகத்திலிருந்து கிடைக்கிற அவ்வளவு சந்தோஷம், இன்னொரு பக்கம் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம் முழுமையாய் அவனுக்கு இருந்து கொண்டிருக்கிற நேரம். ஒரு நாள் மனிதன் பாவத்திலே விழுந்து போனான். அன்றைக்கு எதை இழந்தான் நினைக்கிறீங்க? உடனே ஆறுகள் எல்லாம் வற்றி விட்டதா? மீன்கள் எல்லாம் கோபித்துக் கொண்டு ஆழத்தில் போய் சென்று விட்டதா? பறவைகள் எல்லாம் கோபித்துக் கொண்டு மரத்தில் உச்சியில் ஏறி விட்டதா? மிருகங்கள் எல்லாம் கடிக்க ஆரம்பித்து விட்டதா? பாம்புகள் எல்லாம் கொத்த ஆரம்பித்து விட்டதா? வியாதி வந்ததா? வருத்தம் வந்ததா? வேதனை வந்ததா? பசி வந்ததா? மயக்கம் வந்ததா? ஏங்க, இந்த உலகத்திலிருந்து அவனுக்கு கிடைத்த எந்த மகிழ்ச்சியும் அவனுக்கு தடைபடவில்லை. எல்லா மகிழ்ச்சியும் அவனுக்கு இருந்துச்சு. ஆனாலும் ஏன் ஆதாம் ஏவாள் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள், கலங்கி போய் இருக்கிறார்கள், வாழ்க்கை வெறுத்து போய் ஏன் இருந்தார்கள் தெரியுமா? தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு விலகிவிட்டது. தேவனை அவர்கள் முகமுகமாய் சந்திக்க முடியாமல் பாவம் அவர்களை தேவனை விட்டு பிரித்து விட்டது.
அந்த ஒரே ஒரு இழப்பு தான் உலகத்துல இவ்வளவு இன்பம் அவர்களுக்கு கிடைத்தும் தாங்க முடியாத துன்பத்தில் அவர்கள் உழன்று கொண்டிருந்தார்கள். புரியுதா இப்ப உங்களுக்கு? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? உலகத்துல அவ்வளவு மகிழ்ச்சி ஆதாமுக்கு இருந்தும் அவனுக்கு முழுமையான ஒரு மகிழ்ச்சி இல்லை. என்ன? சரி, இப்ப அந்த நாள் முதலே மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக இந்த உலகத்துல என்னென்னமோ காரியங்களை அவன் கண்டுபிடித்தான், உருவாக்கினான். அவன் ஆண்டு அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனாலும் அவனுக்குள் ஒரு தெய்வத்தின் தேடல், அந்த தேவனை சார்ந்து கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியை ஏதேன் தோட்டத்தில் இழந்தான் பார்த்தீங்களா? அந்த மகிழ்ச்சிக்கான தேடல், அதற்கு பெயர் தான் ஆன்மீகம். சொல்லுங்க, இன்னைக்கும் கோடீஸ்வரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன தேவை? எதுக்காக அவன் திருப்பதிக்கு போறான்? எதுக்காக கோயில் உலங்களுக்கு போறான்? எதுக்காக பக்தி? அது இந்த காலத்துல கூடுதலா போச்சு பக்தி மனுஷனுக்கு. அதுவும் இந்த காலம் மனுஷனுக்கு எல்லாம் இருக்குது. காசு இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, சோ இருக்கு, வீடு இருக்கு, கரை இருக்கு. அவனுக்கு தேவைக்கு அதிகமாவே இருக்குது. சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, அழகு இருக்கு, அலங்காரம் இருக்குது, புகழ் இருக்குது, பட்டம் இருக்கு, பதவி இருக்குது. ஆனா இதையும் தாண்டி துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போறதுக்கான காரணம் என்ன? என்ன மகிழ்ச்சி இல்லை உங்களுக்கு? இந்த உலகத்துல இருந்து கிடைக்கிற எல்லா மகிழ்ச்சியும் இருக்கத்தானே செய்து. எதுக்கு கோயிலுக்கு போனோம் சொல்லுங்க? ஏதேன் தோட்டத்திலே மனிதன் இழந்த தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அதை தேடிதான் மனிதன் ஓடுகிறான். அதற்கு பெயர் தான் ஆன்மீகம். இப்ப இந்த மகிழ்ச்சி, இந்த தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி அனுபவிக்கிறதுக்கு ஆதியிலிருந்தே சிலருக்கு கொடுத்து வைக்கப்பட்டிருந்தது. அதுல ஒரு முக்கியமான முதல்ல வர்ற நபர் தான் ஏனோக்கு. வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கையில் மரித்து விட்டான். அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் சன்னியாசியா போயிட்டான்னு அர்த்தம். அவனுக்கு மனைவி இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்துச்சு. அவன் பிள்ளைகளை கட்டி கொடுத்து மருமக்கமார பார்த்தான். பேர பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்தான். ஆமா, பேர பிள்ளைகளை பொருட்காட்சிக்கு கூட்டிட்டு போனான். பேர பிள்ளைகளை மாலுக்கு கூட்டிட்டு போனான். அவனு வேலை பார்த்தான், சம்பாதிச்சான், வீட கட்டினான், மரத்தை வச்சான், தண்ணியை ஊத்துனான், இளநீ குடிச்சான், பதனி குடிச்சான். ஆனா அவனுக்கு இந்த உலகத்தில் இருந்து கிடைக்கிற சந்தோஷத்தை விட ரொம்ப உன்னதமான ஒரு சந்தோஷம் அவனுக்கு தேவனிடத்திலிருந்து கிடைச்சதுனால அவன் அதிகமா எந்த சந்தோஷத்திலேயே வாழ்ந்தான்? அந்த தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த ஆனந்த சந்தோஷத்திலேயே வாழ்ந்து மரிச்சாங்கிறதா அதனுடைய அடையாளம். நோவா, இந்த ஏனோக்கு நோவா வாழ்ந்த காலத்திலாம் மனுஷன் உச்சகட்டமா உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த காலம். நீங்க கூட வேதத்தில் வாசித்து இருப்பீங்க. நோவாவின் காலத்தில் நடந்த போல மனுஷகுமாரன் காலத்தில் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல, அவருக்கு கொண்டார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், விற்றார்கள், வாங்கினார்கள், கட்டினார்கள், நாட்டினார்கள்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உலகத்துல எப்படி பயங்கரமா வியாபாரம் நடக்குது, எப்படி பயங்கரமா சேட்டிங் நடக்குது, டேட்டிங் நடக்குது, கல்யாண காட்சி நடக்குது, ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, சாப்பாடு எப்படி நடக்குது, ஒரே கொண்டாட்டம், செலிப்ரேஷன், குஷி. இந்த மாதிரி தான் அந்த நாட்கள் நடந்துச்சு. ஆனா எல்லாரும் இப்படி உலக சந்தோஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது நோவா மாத்திரம் தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஏன்னா அவனு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னா அவனுக்கு அந்த தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற பாக்கியம் அவனுக்கு மட்டும் கிடைச்சிருந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சரித்திரத்திலிருந்து சொல்லிக்கிட்டு வரேன். சரி, இந்த சந்தோஷம் உலகத்திலிருந்து கிடைக்கிற மற்ற சந்தோஷங்களை காட்டிலும் வித்தியாசமானதுங்கிறத தாவீது நமக்கு விளக்குகிறார். சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு ஒரு வழியை காட்டி இருக்கிறீங்க, அந்த வழியில என்ன இருக்குது? உடைய சமூகத்தில்
பரிபூர்ண ஆனந்தமும் உடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம். அப்ப இங்க சொல்றாரு குறையில்லாத ஆனந்தம். பரிபூர்ண ஆனந்தம்னா என்னது? குறையில்லாத ஆனந்தம். அப்ப உலகத்துல இருக்கிறது குறைவான ஆனந்தம், அப்புறம் நித்திய பேரின்பம். அப்ப உலகத்துல இருக்கிறது சிற்றின்பம். சுருக்கமா சொல்ல போனா தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது என்னது? பேரின்பம். உலகத்திலிருந்து கிடைக்கிறது சிற்றின்பம். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சிற்றின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறது. அதை சில தேவ மனிதர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் தான் இந்த தாவீது. ஏங்க, தாவீது மாதிரி உலகத்தை கட்டி ஆண்டவன் ஒருத்தனும் கிடையாதுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நம்மில் பலர் என்ன நினைக்கிறோம்னா ரொம்ப தேவ பக்தினா சன்னியாசியா போகணும்னு. கிடையவே கிடையாது. தாவீது மாதிரி உலகத்தை கட்டி ஆண்டவன் எவனுமே கிடையாது. ஏங்க, அவனுக்கு ஒரு மனைவி 2 மனைவி கிடையாதுங்க. எத்தனை நமக்கே தெரியலங்க. வேத பண்டிதர்களே குழம்பிட்டாங்க. எத்தனையோ மகன்கள், எத்தனையோ மருமக்கமார். அவன் பார்க்காத வேலை கிடையாது, போகாத ஊர் கிடையாது, பண்ணாத யுத்தம் கிடையாது, சம்பாதிக்காத செல்வம் கிடையாது, அனுபவிக்காத இன்பம். புரியுதா உங்களுக்கு? தாவீது எப்படிப்பட்டவன் தெரியுமா உங்களுக்கு? சாகும் போது கூட அவனுக்கு சரீரத்துல சூடு உண்டாக்கும்படி அபிஷாகை கொடுத்தார்களாம். நமக்கு போர்வைய போத்திட்டு சுடுதண்ணி பைய வச்சுட்டு போயிடுறாங்க வயிற்றுல. ஆனா அவனுக்கு சூடு உண்டாக்கும்படி ஒரு இளம் பெண்ணை மடியில உட்கார்ந்துருமா. இந்த பாக்கியம் அவனுக்கு அது கிடைக்குமாங்க இந்த உலகத்துல? அப்படி ஒரு ராஜா, அப்படி உலகத்தை கட்டி ஆண்டவன், அவன் சொல்றான் இதெல்லாம் மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்லலையா. ஆனா அவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பேரின்மா இருக்கு பாத்தீங்களா, அதை அனுபவிச்சவன் தாவீது. பிறகு எதுக்குங்க இந்த தாவீது அதிகாலையில் எழுமணும்? அதிகாலைமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல காலங்காத்தால எழுந்து இந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னையா தேவை? அவ்வளவு சொத்து சுகம் இருக்குது, அவ்வளவு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, எவனும் அவனை தொடவே முடியாது, அவ்வளவு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறார் இந்த தாவீது. ஆனா எதுக்கு காலையில எழுந்துச்சு? அவர் பாட்டெல்லாம் என்ன தெரியுமா? நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஒருத்தனுக்கும் புரியல. அந்த அதிகாலை நேரம் 4:30-5 மணி அளவில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு, போர்வை இழுத்து பொத்தி, காலை 2 இப்படி மடக்கிட்டு, கையை இப்படி கன்னத்துக்குள்ள கொடுத்து, தேவைப்பட்ட ஒரு தலானை இப்படி இழுத்து அணைச்சுக்கிட்டு தூங்குனா 7:30 மணிக்கு தான் எழும்பும் ஆத்மா. இவ்வளவு இன்பம் இந்த போர்வைக்குள் இருக்கும் போது இந்த ஆளு முழங்கால நின்று நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமேன்னு கத்திட்டு இருக்கிறானே, அது அவனுக்கு தான் தெரியும். அது அவனுக்கு தான் தெரியும். போர்வைக்குள்ள இருக்கிற உனக்கு தெரியாது, அது அவனுக்கு தான் தெரியும். இப்ப குடிகாரன் அவன் படுற அவஸ்தையை பார்த்து நம்ம அவனை கேவலமா பேசுறோம். ஏண்டா குடியலாம்ல. ஆனா குடிக்கிறவனுக்கு தான் தெரியும். அவன் என்ன நினைப்பான்? இவங்களுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால நான் அதை நியாயப்படுத்தி பேசல. அதே மாதிரிதான் இதுவும் அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். அதனால தான் தாவீது சொல்றாரு, அது பேரின்பம்யா, நான் அனுபவிக்காத சிற்றின்பமா, ஆனா இந்த பேரின்பத்துக்கு ஈடானதல்ல சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா, சொல்லுங்க சத்தமா, திருப்தியாகும். சங்கீதம் 63:5, என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை. அந்த சந்தோஷத்துல தான் அவர் பாடுறாரு, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி
அடைகிறே, தினமும் துதிக்கிறே. காலங்கத்தால் அந்த ஆள் பாடிக்கிட்டு இருக்காரு. என்ன அவருக்கு தெரியும், இந்த சந்தோஷம் வேற எதுலையும் கிடையாதுயா, கிடையாது. அதனால இந்த தாவீது காலம் முழுவதும் கவனிங்க, தாவீது பத்சேபாள்கிட்ட செஞ்ச பாவத்துக்கு பயங்கரமா தண்டிக்கப்பட்டவன். என்ன ஆனா தேவன் சொல்றாரு, அவன் என் இருதயத்திற்கு, அவனுடைய வாழ்க்கையில சர்க்கிள் இல்லைங்க, சர்க்கிள் இல்ல. கடைசி வரைக்கும் அவன் தேவனோடையே டிராவல் பண்ணி தன் ஓட்டத்தை முடிச்சான். அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஒரே காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய அந்த பேரின்பத்துக்காக தேவனையே சார்ந்திருந்தவன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உலகத்துக்குள்ள பல சந்தோஷங்களை நாம் அனுபவிக்கிறோம். ஆனா இந்த பேரின்பத்துக்காக தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களுடைய ஓட்டம் தான் ஜெயமாய் முடியும். அதனாலதான் அவன் இப்படி ஒரு அழகான பாட்டை பாடி இருக்கிறான். உம்மை விட்டு மறைவாக எங்கே நான் ஓட முடியும், உம்மை விட்டு மறைவாக எங்கே நான் ஓட முடியும், உம் சமூகம் இல்லாமலே, உம் சமூகம் இல்லாமலே எங்கே வாழ முடியும், அப்பா எங்கே வாழ முடியும். இந்த தெளிவுள்ளவன் தாவீது. இன்னைக்கு அந்த தெளிவைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பக்கத்துல பார்த்து இருக்கீங்க, தெளிவா இருங்க. புரியுதா? புரியுதா? உங்களை ஆண்டவர் சாப்பிடாதீங்க, பட்டினி கிடங்க, உடுத்தாதீங்க, கோமணத்தை கட்டுங்க, குளிக்காதீங்க, அழகா இருக்காதீங்க, அசிங்கமா இருங்க, மொட்டை அடிச்சுக்கோங்க, இதை சொன்னாரா ஆண்டவர்? நல்லா உடுத்து, படி, நல்ல வேலைக்கு போ, சம்பாதி, சந்தோஷமா இரு, வீடை கட்டு, எல்லாம் நல்லா இரு. ஆனா பேரின்பத்தை சார்ந்து வாழ்ந்து கொள், பேரின்பத்துக்காக தேவனை சார்ந்து வாழ்ந்து கொள். அந்த பேரின்பம் இல்லாம நம்ம சிற்றின்பத்துல வாழ்ந்து முடியாது. பேரின்பம் சிற்றின்பத்தை பற்றி நான் ஒரு சில விளக்கங்கள் நான் கொடுக்குறேன். பேரின்பம் சிற்றின்பம், யோவான் 4:13 இயேசு கிணத்துக்கு போறாரு. அங்க சமாரியா ஸ்திரீ வர்றா தண்ணி எடுக்கிறக்கு. இவளும் அந்த ஸ்திரீயும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் தண்ணி கேட்டார் குடிக்கிறக்கு. பொதுவா யூதர்கள் சமாரியர்கள்ட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்ப அவளுக்கு என்ன பிரச்சனைனா, நான் தண்ணி கொடுக்கறக்கு ஆயத்தந்தான், உங்ககிட்ட குடிக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை, எப்படி குடிப்பீங்க? அப்ப அவர் சொன்னா, நான் உனக்கு தண்ணி தரேன், உமக்கே குடிக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை, எனக்கு எப்படி தண்ணீர் மோந்து நீர் கொடுப்பீர்? ஆண்டவர் சொன்னாரு 14வது வசனம், நான் கொடுக்கும், அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிக்கிறோமே, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும், புரியுதா உங்களுக்கு? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு சொன்னார். அப்ப இந்த உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சியை அடைகிறவங்களுக்கு திரும்ப 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 தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். தேவன் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு அப்ப திரும்ப தாகமே எடுக்காதா? அப்ப ஒரு தடவை ஜெபம் பண்ணா போதும், அப்புறம் வாழ்க்கையில ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படித்தான் நிறைய பேர் திருப்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், திருப்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தப்பு. கவனிங்க, இந்த உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சி சிற்றின்பம், அது நம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த சிற்றின்பம் உங்க ஆத்மாவை திருப்தி ஆக்காது. சொல்லுங்க, சிற்றின்பம். முதல்ல உங்களுக்கு ஆத்மா இருக்குன்னு தெரியுமான்னு கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்குன்னு தெரியுமா? சரியா? உங்களுக்குள்ள ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னது? அதை நீங்க பார்க்க முடியாது. ஹார்ட் பாக்ஸ் இல்ல, கண்ணாடி பாக்ஸ். அதை நீங்க பார்க்க முடியாது, கண்ணாடி பாக்ஸ். அதுக்கு பேர் ஆத்மா. மனசுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த
ஆத்துமாவை இந்த உலகத்துல இருக்கிற எந்த மகிழ்ச்சியும் என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு ஆத்துமா ஆத்துமா சொல்லுங்க சத்தமா, புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு இப்பதான் மூணாறு டூர் போயிட்டு கீழே இறங்கிட்டு இருப்பான். இறங்கும் போதே நீங்க மணாலி போயிருக்கீங்களா, நீங்க கொடைக்கானல் ஏற்காடு போயிருக்கீங்களா அப்படின்பா. மூஞ்சிலேயே குத்தணும். மூணாறு டூரே தலையை சுத்திக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு போய் வேலையை பார்ப்போன்னு பார்த்தா வரும்போதே எந்த டூர் பிளான் பண்றது, திருப்தி இல்லை. இப்பதான் ஒரு ஹோட்டல்ல வயிறு கதறும், பின்னாடிலாம் எரியும், வேற வழி இல்லாம எந்திச்சு வந்திருப்பான் வெளியே. வரும்போதே இப்ப உதாரணத்துக்கு ஆசிஃப்ல இருந்து வெளியே வரான்னு வச்சுக்கோங்க, இந்த அனிஃபா புதுசா ஆரம்பிச்சுக்க, அனிஃபா நாளைக்கு போயிருவான். ஆமா, வேற வழி இல்ல. என்ன இன்னைக்கு சாப்பிட்டதே 24 மணி நேரம் ஆகும். பாருங்க, இதுதான் மனுஷனுக்கு நடந்துகிட்டே இருக்குது. இது சின்னவங்க பெரியவங்கன்னு கிடையாதுங்க இந்த உலகத்துல. ஆமா, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அதுக்குன்னு ஆசிப் போகாத அனிஃபா போகாதன்னு சொன்னாரா? பைபிள் எங்க போட்டிருக்கா? நீ நல்லா சாப்பிடு, சந்தோஷமா இரு. ஆனா இதை மட்டும் சார்ந்திருந்தீங்கன்னா செத்து போயிருவ, அழிஞ்சு போயிருவ. நீ வாழ்ந்திருக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? பேரின்பத்தோடு ஒரு தொடர்பு வேணும்னா இந்த தண்ணியை குடி. ஏங்க அதுக்குன்ட்டு அவ அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்காம வீட்டுக்கு போயிட்டான்னா என்ன ஆகுறது? நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது, இந்த பெற்றுக்கொள் அப்படின்னு. சரி ஆண்டவரேன்னு குடத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுல புருஷன் அடிச்சு துரத்தானா இல்லையா? எங்கடி தண்ணி? இல்லைங்க, எனக்கு ஏசுநாதர் என்ன கொடுத்துட்டாரு? தண்ணி கொடுத்துட்டாரு, இனிமேல் தண்ணியே குடிக்க வேண்டியதுலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா ஆண்டவர் அந்த கண்ணோட்டத்துல சொல்லல. நீ இந்த கிணத்து தண்ணியவும் குடிக்கணும், நான் கொடுக்கிற தண்ணியையும் குடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? நீ உலகத்துல உனக்கு ஆண்டவர் அனுபவிக்க முடி கொடுத்திருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அனுபவி. ஆனா அதே நேரம் தேவனை சார்ந்து அவரிடத்துல இருந்து கிடைக்கிற சந்தோஷத்தை நீ அனுபவிச்சாதான் அதுதான் பேரின்பம், அதுதான் நம்மை இளைப்பாற செய்யும். இந்த உலக சந்தோஷம் இளைப்பை கொடுக்கும். பக்கத்துல 2 கையை வச்சு கூப்பிடுங்க, 2 கையை வச்சு கூப்பிட்டு இளைங்க பார்க்கல, எல்லாரும் இளைங்க நல்லா இளைங்க. எல்லாரும் இழைச்சி போய் தான் இருக்கிறீங்க. எல்லாம் ஆவி ஆத்துமால என்ன பண்ணி இருக்கிறோம்? நம்ம முடியல இழைச்சி போய் இருக்கிறோம். உலகம் இளைப்பை தரும், ஆனா தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். சொல்லுங்க, இளைப்பாறுதல். பாருங்களேன், சிற்றுண்டி சாப்பிட்டு நம்ம பலமா இருக்க முடியுமா? 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு கடலை மிட்டாயை சாப்பிட்டீங்கனாலே பசி இருக்காது. உங்களால் பலமா இருக்க முடியுமா? அதுக்குன்னு சிற்றுண்டி சாப்பிடாம இருக்க முடியாது. காலைல ஒரு டீ குடிங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, ஆனால் காலையில் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் வேணும். அப்புறம் இடையில ஒரு டீ குடிப்பீங்க அல்லது ஒரு சூப் குடிப்பீங்க, கீரை சூப் ஏதாவது. ஆனால் மத்தியானம் ஒரு லஞ்சு வேணும். அது மாதிரி சாயந்தரம் ஒரு டீ குடிப்போம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், நைட்டு ஒரு நல்ல டின்னர் வேணும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே சைட் டிஷ், தேவ பிரசன்னம் தான் மெயின் டிஷ். எங்க வெறும் சைட் டிஷ்ஷா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சத்தம் வரல இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். சைட் டிஷ்ஷும் மெயின் டிஷ்ஷும் சேர்த்து சாப்பிட்றேன்னு சொல்றவங்க இல்லையா? சொல்லுங்க. சிற்றின்பத்திலேயே பயணிக்கிறவர்களுடைய முடிவு ஆபத்தானது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சிற்றின்பத்திலேயே பயணிக்கிறவருடைய, இப்போ உதாரணத்துக்கு உணவு இன்பம் தான், ஆனா உணவில் கிடைக்கிற இன்பத்தை சார்ந்து இருக்கிறவன் பெருந்தீனி காரணாவான். பெருந்தீனி பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஜாலியா இருக்கணும், நண்பர்களோட ஊரை சுத்தணும்,
அவனுக்கு என்ன ஆகுது, எல்லை மீறி போகும். கொஞ்ச நாள் கழிச்சு குடிக்க ஆரம்பிப்பான். சரி, குடிக்கிறவன் முதல்ல எவ்வளவுதான் குடிக்கிறான்? இவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. இத்தனை வருஷம் எவ்வளவு பேரோட பழகி இருக்கிறோம், அதுல தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அறிவு தான், இவ்வளவுதான் குடிக்கிறான். ஆனா அதுல அவனுக்கு திருப்தி வருதா? போக போக அதுல அப்படியே வளர்ந்து மொடா குடிகாரனாகி செத்தே போறான், குடலெல்லாம் விழுந்து. இப்ப என்ன கொடுமைனா, சரி செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது மகிழ்ச்சி இருக்க போதா? இல்ல, நரகம், கொடுமையான நரகம். அப்ப இந்த சிற்றின்பம் எங்க கொண்டு போய் சேர்த்துருது? சேட்டிங். ஆமா, இதுல இவன் எனக்கு திருப்தி வருதா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல. எங்க போயிடுறான்? ஒற்றேடிய ஆழத்துல இறங்கிடுறான். அது வேதம் சொல்லுது, மாம்சமும் உருவும் அழியும். சரி, பாவத்தின் சம்பளம் மரணம். மரித்தா அடுத்த வினாடி அவன் எங்க போறான்? நரகம். அப்ப சேட்டிங் கடைசியில் எங்க போய் இறக்கி விட்டுருது? கொடிய நரகம். வீடியோ கேம் என்ன, எடுத்த உடனேயே பெரிய பெரிய கேம்லாம் யாரும் விளையாடுறது இல்ல, ஒரு சின்ன சின்ன கேம்ல தான் ஆரம்பிக்குது. ஆனா போக போக என்ன ஆகுது? அடிக்ஷன். ரொம்ப தன்னுடைய கடமைகளை மறந்து, தன்னுடைய சுகத்தை இழந்து, அப்படி போய் முடிவு என்ன? நரகம். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து பாருங்க. பணம் சந்தோஷத்துக்கு கொடுக்குது, சம்பாதிக்கிறான். ஆனா நாளடைவில் இன்னும் நமக்கு நிறைய பணம் வேணும், பண ஆசை. அப்ப அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். கடைசியில் எங்க போறான்? ஜெயில போய் கம்பி என்றான். சரி, அதோட அவனுக்கு முடிஞ்சிருதா அப்படின்னா இல்ல, நரகம். நீங்க அப்ப எல்லா இந்த உலகத்துல இருந்து கிடைக்கிற சந்தோஷத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேற யாரோ அனுபவிக்கிற சந்தோஷத்தெல்லாம் கனெக்ட் பண்ணாதீங்க, நீங்க அனுபவிக்கிற சந்தோஷத்தையே கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படியே அது டெவலப் ஆகி 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 நம்மளை கொண்டு போயிடுது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏப்பா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் நமக்கு தான், என்ன அந்த சந்தோஷத்துல மட்டும் வாழாத, எந்த சந்தோஷத்தை நீ அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும்? தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற பேரின்பத்தை. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்த ஒரு கண்டென்ட்டை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் செய்தியை. இளையகுமாரன் திரும்பி வர்றான். என்ன ஐடியால வந்தான்? வேலைக்காரனா இந்த வீட்டில் சேர்ந்துக்கிறோம். வந்தவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? பிள்ளையா வாழ்ற பாக்கியத்தை கொடுத்தார். நல்லா கவனிங்க. இந்த தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற பேரின்பம், அதை அனுபவிக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட கையை ஆட்டி ஆட்டி சொல்லுங்க, இந்த பேரின்பத்தை அனுபவிக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? ஆமா ஆமா. உன் ஃப்ரெண்டு பேர் என்னப்பா? வசீகரன். வசீகரனுக்கு இந்த பேரின்பத்தை அனுபவிக்கிற பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை அவனுக்கு பின்னாட்கள்ல கர்த்தர் கொடுப்பாரான்னு தெரியல. உன் ஃப்ரெண்டு பேர் என்னப்பா? நிஷாந்துக்கு இந்த பேரின்பத்தை அனுபவிக்கிற பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. உன் ஃப்ரெண்டு பேர் என்னப்பா? பரமேஸ்வரனுக்கு இந்த பேரின்பத்தை அனுபவிக்கிற பாக்கியம் கொடுக்கப்பட. நான் சொல்றது புரியுதா? தேவ பிள்ளைகளே, நீங்க இப்படிதான் உலக இன்பத்தை, சிற்றின்பத்தை அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. புரியுதா? என்ன உங்களுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இல்லாம இருந்துச்சு? சட்டமெண்ட் இல்லாம இருந்துச்சா? சாப்பாடு இல்லாம இருந்துச்சா? வீடு காடு கரை இல்லாம இருந்துச்சா? சொந்த பந்தம் இல்லாம இருந்துச்சா? சீர் செய்யறதுக்கு மாமே மச்சான் இல்லாம இருந்தானா? அம்புட்டு பயம்ல இருந்தாங்க. ஆனா வெறும் சிற்றின்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்மளை ஆண்டவர் ரட்சித்ததே இந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கிற அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். இது எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் அல்ல. இன்னைக்கும் இந்த பேரின்பத்துக்காகத்தான் கோயில் குளங்களுக்கெல்லாம் மனுஷன் போறான். தாயப்பங்கோயில் சீசன்ல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, அவனால உட்கார முடியாதுங்க, அப்படி கூட்டம், உட்கார முடியாது, அப்படி நெரிக்கிறான், மூச்சு முட்டுது, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கிறான்.
இப்படி புடுங்கி எடுக்கிறாங்க உள்ள அது கூட்டத்துல இருந்து. ஆனாலும் போய்கிட்டே இருக்கான். நான் கூட இப்படி போறவங்க எல்லாம் போறவல்ல வரவல்ல தண்ணி அடிக்க தான் போறான்னு நினைச்சேன். ஆனா அவன் பக்தியே நான் பார்த்து மிரண்டேன். இவ்வளவு கூட்ட நெரிசல்லையும் விடாம அந்த சாமி தரிசனம் பார்க்கணும் போறீங்களாடா, நான் மிரண்டேன். இதெல்லாம் எதுக்கு போறான் தெரியுமா? இந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். கிடைக்குமா? கிடையாது. அறியாம தெரியாம போய்கிட்டு இருக்கான். ஆனா தேவனுடைய சமூகத்தை அறிஞ்ச நீ இந்த பேரின்பத்தை அனுபவிக்காம இருக்கியே, எவ்வளவு பெரிய அவலம்னு கொஞ்சம் யோசனை. இளையகுமாரன் கதைக்கு வாங்க. வந்தவன் எதுக்கு வந்தா? வேலைக்காரனா. எதுக்கு? இவனுக்கு தேவை என்ன தெரியுமா? சோறு, அப்புறம் ட்ரெஸ், தங்கறக்கு இடம். அப்ப அவன் தேடி வந்தது உலக பிரகாரமான மகிழ்ச்சிங்க. ஏங்க, அந்த வீட்டுல வேலைக்காரன் எல்லாம் சந்தோஷம் இல்லாமல இருக்கான்? சொல்லுங்க. சாயந்தரானா தண்ணி அடிப்பான், ஞாயிற்றுக்கிழமை நான் மார்க்கெட்ல போய் ஊரை சுத்துவான். என்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டே மொபைல என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சந்தோஷமா இருக்கிறாங்க வேலைக்காரன். ஏங்க நீங்க பாக்குறீங்களா இல்லையா? கொத்தனார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். வந்தவனே டிராயரை இழுத்து என்னத்தையோ உள்ள ஓட்டு அமுக்கிட்டு அப்படியே சொர்க்கத்துல மிதந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பப்ப பீடி இழுத்துக்கிறான். ஆமா, அப்படியே ஜாலியா வேலை பார்க்குறாங்க. ஐடி கம்பெனிக்காரங்க கூட அவ்வளவு ஜாலியா இருக்க மாட்டான். கொத்தனாரு ஜாலியா ஊருகதை எல்லாம் பேசிக்கிட்டு மாப்பிள்ள மச்சாண்டு ஒரே கலகலப்பா போவோம். இந்த வீடு கட்டினாங்கல்ல, அப்ப எனக்கு அவங்களோட ரொம்ப அனுபவம். அப்படியே ஜாலியா போங்க. ஆமாங்க, வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. மணி அடிச்ச மாதிரி டீ வடங்க. பொறாமப்படுவேங்க. காலையில இருந்து முழங்கால நின்றுகிட்டு இருப்பேன். நம்ம ஆளு ஒரு டீ தர மாட்டாங்க. ஆமா, டீ வடை மணி அடிச்ச மாதிரி. அதே மாதிரி தான் எங்க அப்பாவுக்கு கேலண்டர் கம்பெனி இருக்குது. மணி அடிச்ச மாதிரி டீ வடை. அப்புறம் மத்தியானம் மணி அடிச்ச மாதிரி 2 மணிக்கு அம்பட்டையும் எடுத்துட்டு அப்படியே இங்க முன்னாடி 3 ஃபேனை போட்டு அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தலைமாட்டில் என்னத்தையோ வச்சுட்டு அப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அப்படியே படம் பார்ப்பாங்க. பாருங்க, 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் படம் பார்ப்பான். தலை சுத்திரும். அப்படியே படுத்து ஆயாசமா தூங்குவான். 3 மணிக்கு எந்திரிப்பான், திரும்ப வேலைக்கு போவான், உற்சாகமா வேலை வைப்பான். 5 மணிக்கு டீ வடை, 6 மணிக்கு முடிஞ்சு 7 மணிக்கு டாஸ்மாக். புரியுதா? அப்படி அடிச்சா வீட்டுக்கு உற்சாகம். காலையில போன உற்சாகத்தோட சாயந்தரம் ரொம்ப உற்சாகமா வருவான். அதுக்கப்புறம் என்ன, அவனை குஷிப்படுத்துறதுக்கு எத்தனையோ சீரியல் இருக்குது, பிக் பாஸ் இருக்குது. பார்த்துக்கிட்டே வீட்டுல மனைவி என்னத்தையாவது சமைச்சு தருவா, சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு மேல இவனுக்கு கை வரன்னு இருந்துச்சுன்னா 4 அடியை வச்சுக்கிட்டு என்ன குப்புறப்படுத்து தூங்குனா காலையில எந்திரிச்சு அப்படி சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். அப்படியே வெளியே வர்றாங்க, உலகத்தை பார்த்து ரசிக்கிறான். என்ன அருமையான உலகம். இன்னைக்கு அவனை வாழ வைக்க போகுது. பல்ல தேய்ச்சிட்டு, ஆமா பழைய சோறை குடிச்சிட்டு, ஆமா வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு, ஒரு மேக்கப்பும் தேவையில்லைல்ல, ஒன்லி பேக்கப், கிளம்பி அதே வேலைக்கு போனா என்ன ஜாலியான வாழ்க்கை. நான் சொல்றது புரியுதா? எங்க இன்னைக்கு பரிதாபிக்கப்பட்ட ஜனம் நீங்க தான். ஆமா, உங்களை எதை செய்ய இப்ப என்ன வித்தியாசங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இளையகுமாரன் வந்தது இந்த சந்தோஷத்துக்கு தான் வந்தான். அது முந்தி இந்த சந்தோஷத்துல வாழ்ந்தவன் தானே. அதனால போவோம், இந்த சந்தோஷம் நமக்கு போதும்ட்டு வந்தான். வந்தவனுக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்க. அப்பா முத்திர மோதிரம், கொளுத்த கன்றுள்ள ஆராதனை, கொண்டாட்டம், துதி, பாடல், என்ன நீதியின் வஸ்திரம், புது ட்ரெஸ், ஐக்கியம், பரவசம். அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, தேவ தூதர்கள், மகிமை, அபிஷேகம், கிருபை. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம நிறைய பேர், ஆனா அவன் நல்லவன், அவன் வெறும் நமக்கு கிச்சன் போதும்னு செட்டில் ஆகல, இந்த சிற்றின்பம் போதும் செட்டில் ஆகல. ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எது போதும் நினைக்கிறாங்க? சிற்றின்பம் போதும்.
ஏதோ ஆண்டவரை அறிஞ்ச குறைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போய் அட்டண்டன்ஸை போட்டு வந்துடுவோம். அப்போதான் இந்த பாஸ்டர் நம்ம வீட்டில் ஏதாவது கல்யாணம் காட்சினா வருவார். இல்லாட்டினா அதை சொல்லியே மிரட்டுறாரு நம்மளை. கல்லறை தரமாட்டேன், கல்லறை தரமாட்டேன். அதனால போய் அட்டண்டன்ஸை போட்டு வருவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் உலகம்தான், வேலை 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 வேலை, ஒரே டூரு பிரயாணம். அப்புறம் உலகத்திலேயே ஆண்டவர் நண்பர் எல்லாம் கொடுத்துருக்காரு தானே நமக்கு. நண்பர்கள், ஜாலி, அரட்டை, கொரட்டை, அப்புறம் ஆக்க, அரிக்க, சாப்பிட, டீ குடிக்க, ஜாலியாக இருக்க, ஆமாம், ஃபன் பண்ண, என்டர்டெயின் பண்ண. போதா குறைக்கு நமக்கு 4G 5G, அடுத்து 6G 7Gலாம் வரப்போகுது. ஆமாம், நம்ம மோடிஜி இருக்கிற வரைக்கும் ஆமாம் நமக்கு எந்த ஜியை பற்றியும் கவலையே இல்லை. படித்தா என்ன, படிக்காட்டி என்ன, எப்படியும் பாஸாக போட்டுருவான், காசை வாங்கிடலாம், எப்படியும் நமக்கு வண்டி ஓடும், ஜாலி. அதுக்கா யார் ரட்சிக்கப்பட்டோம்? அதுக்கா கிறிஸ்தவனா இருக்கிறோம்? இங்க ஒரு பேரின்மம் இருக்குதுயா, அதை அனுபவிச்சு வாழ்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? இப்போ அந்த பேரின்பத்தை நான் வந்து உங்களுக்கு வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, சங்கீதம் 90:14, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால், பாருங்க, காலையிலேயே பாருங்க, அதிகாலை ஜெபம். பேரின்பம் எங்க கிடைக்குது சொல்லுங்க? அதிகாலை ஜெபத்துல என்ன கிடைக்குது? நீங்க யோசிக்கலாம், பாஸ்டருக்கு ஏதோ விவரம் புரியலையோ? ஏங்க, போன வெள்ளிக்கிழமை காலையில நைட்டு ஃபுல்லா மழை. காலையில நான் ஒரு 3:45 எந்திரிச்சு பல்ல விளக்கிக்கிட்டு இருக்கும்போது யோசித்தேன், இன்னைக்கு மக்கள் ஆன்லைன்ல தான் ஜோம் பண்ணுவாங்க போல. ஏன்னா இப்படி அந்நேரம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் எல்லாம் புறப்பட்டு ஒரு 4:30 பார்த்தேன், மழை நின்று இருந்தது. அப்புறம் 4:45 நான் அப்படி வெளியே வரும்போது ரொம்ப லேசா தூரிக்கிட்டு, ரொம்ப லேசா, கொடை கூட எடுக்கல, நான் வந்துட்டேன். ஏங்க, அப்பவே ஆள் இருக்குதுங்க சபையில. புரியுதா உங்களுக்கு? அதாவது இவங்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை அதுல அனுபவிக்காம வரல. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அதிகாலை ஜெபத்துக்கு ஒருத்தன் வர்றான்னா அவனை யாரும் மந்திரிச்சு விடல, அல்லது நான் ஏதாவது சொல்லி அவனை எந்திரிச்சு விட்டேனா? இல்ல. எதையாவது சொல்லி அவனை வசியம் பண்றோமா? அல்லது காலையில வந்துரு ஒழுங்கா, அப்பதான் அவனுக்கு இது தருவேன் அது தருவேன் ஏதாவது சொல்றேன்னா? நான் இல்லைங்க. இங்க வந்து என்னங்க வேற ஃபன் இருக்குது? வந்து தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தோத்திரம் தோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஒரு அலபலபா ஷபலபரபா, அது ஒரே அல்லேலூயா தோத்திரம். ஒரு இவங்க என்னடா, இவனுக்கு தான் தெரியும் அதுல என்ன பேரின்பம் இருக்குதுன்னு. எப்படி இழுத்து போத்தி தூங்குற உனக்கு ஒரு இன்பம் இருக்குதுன்னு உனக்கு தெரியுதோ, அதே மாதிரிதான் அதிகாலையில எழும்பி ஆண்டவருடைய முகத்தை பார்த்தா அதுல ஒரு பேரின்பம் இருக்கிறது அவனுக்கு தான் தெரியும். 4:30 மணிக்கு ஒரு 4 பேர் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. எனக்கு ஆச்சரியம். 6 மணிக்கு போட்ட சேர் ஃபுல் ஆயிருச்சு. பேரின்பத்தை அனுபவிக்கிற ஆள் இருக்குதுல்ல, அவனுக்கும் அந்த ருசி தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ருசிச்சு பாரு, அந்த அதிகாலையில் எஞ்சி ருசிச்சு பாரு. நீ பண்ணாதானே ருசிக்கும். வாயில சில நேரம் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது மருந்து கொடுப்போம், மருந்துனாலே அது கசக்கும்னு அதுக்கு நினைக்குது. இப்ப நான் சொல்லேன், இது நல்லா இருக்குது அப்படின்னா சாப்பிடாதுங்க. நல்லா வாயில போட்டு சாப்பிட்டு பாரு, உனக்கு உண்மையிலே நல்லா இருக்கு அப்படின்னா சாப்பிடவே செய்யாதுங்க. என்னன்னா தேவ பக்தினா கசப்பு, ஜபமா கசப்பு. நீ ஜோமனி பாரு, நல்லா உன்னை உள்ள வச்சு அமுக்கி பாரு, உட்படுத்தி பாரு. எதையுமே எடுத்த உடனே முத குடிச்சவனுக்கு என்ன உண்டாகும்? உங்களுக்கு என்ன தெரியும்? பாவம், வாந்தி வரும். ஆனா வாந்தி வந்தா நம்ம குடிக்காம இருக்கானா? பக்கத்துல என்ன சொல்றான், மாப்பிள்ள முதல்ல அப்படித்தான்டா இருக்கும், நீ அப்படியே அடிச்சுக்கிட்டே இருடா,
இதைத்தான் நானும் சொல்றேன். மாப்பிள்ள வந்துகிட்டே இருடா, ஜெபத்துக்கு வந்துகிட்டே இருடா, உனக்கு அந்த பேரின்பம் புரியும்டா. முதல்ல சிகரெட் குடிக்கிறவனுக்கு என்ன வரும்? இருமல் வரும். அப்ப பக்கத்துல இருக்கிறவன் என்கரேஜ் பண்ணுவான், மாப்பிள்ள முதல்ல அப்படித்தான்டா இருக்கும், இழுத்துக்கிட்டே இருடா. அதே தான் நானும் சொல்றேன், மாப்பிள்ள மச்சி வந்துகிட்டே இரு. ஞாயிற்றுக்கிழமை, சரி ஞாயிற்றுக்கிழமை இல்ல, டெய்லி காலையில இருந்துச்சு நல்லா பாட்டு பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு அந்த பேரின்பம் புரிய ஆரம்பிக்கும், பேரின்பத்தை நீ அனுபவிக்க ஆரம்பிப்ப. ஏன்னா கொஞ்சம் அந்த சிற்றின்பத்தை விட்டுட்டு வர்றது கஷ்டம்தான். ஏன்னா இந்த அதிகாலை நேரம்ங்கிறது ஒரு சிற்றின்பம். நம்ம ஏற்கனவே இன்பத்துல தானே இருக்கிறோம். நான் உங்களை அழைக்கும் போது ஒருவேளை அது துன்பத்துக்கு உங்களுக்கு அழைக்கிறோம். ஏன்னா இன்பத்துல தானே இருக்கீங்க. இன்பத்துல இருக்கிறவனை வெளியே வான்னு சொன்னா என்னவா தெரியும்? ஆனா இங்க வா, இது பேரின்பம் அப்படின்னா நீ வந்து பார்த்தா தான் என்ன செய்யும்? ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஜெபம் பண்ணி பார்த்த உடனே உனக்கு தெரியாது. அடிச்சுக்கிட்டே இரு. எதை? அதிகாலை ஜெபத்தை. வேற எதையும் போயிடாத, அதிகாலை ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. அப்புறம் சங்கீதம் 119 174, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எல்லாமே பேரின்ப மகிழ்ச்சி. இந்த வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செல்போன்ல நிறைய காரியங்கள் பார்க்கலாம், வாசிக்கலாம், கேட்கலாம், ருசிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறோம்? இதுல இருந்தே நம்ம எதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோங்கிறது தெரிஞ்சிடும். ஆனா வேதம் சொல்லுது, வேதம் சத்தியம்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா வேதம் என் மன மகிழ்ச்சி. தாவீதுக்கு இருந்திருக்குல்ல, பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுங்க, தாவீதுக்கு இருந்திருக்குல்ல. அப்ப தாவீது பொய்யா சொல்லுவாரு? புரியுதா உங்களுக்கு? அப்ப வாஸ்து பாரு, பக்கத்துல பாசணும், வாஸ்துக்கிட்டே இரு, வாஸ்துக்கிட்டே இரு. சில பேருக்கு கொஞ்சம் அடிச்சா போதை வரும், சில பேருக்கு ரொம்ப அடிச்சாதான் வரும். எது வரைக்கும் அடிக்கணும்? எது வரைக்கும் அடிக்கணும்? பேரின்பம் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? இந்த சிற்றின்பத்துல நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் பேரின்பம் என்ன செய்யாது. ஆனா இந்த நான் சொல்ற இந்த கண்டென்ட்ல நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு பேரின்பம் கிடைக்கும். வேத வசனம். அப்புறம் 3வது சங்கீதம் 43:4, நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். எதை சொல்றாரு? ஞாயிறு ஆராதனையை சொல்றாரு. ஏன்னா இவர் வனாந்தரத்தில் இருக்கிறார், சத்துருக்களால் துரத்தப்பட்டு ஆலயத்துக்கு போக முடியல. அந்நேரம் அவர் வேதனையோட சொல்றாரு. அடுத்து 100வது சங்கீதம் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். சங்கீதம் 122:1, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஆமா, 3வது எதுல பேரின்பம் இருக்கு? 1 அதிகாலை ஜெபம், 2வது வேத வசனம், 3வது ஆலய ஆராதனை, 4வது அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும், எதோட? சங்கடத்தோட, வேற வழி இல்லாம ரிப்போர்ட் கொடுக்கணுமே அப்படின்னு 4 பேரை கூப்பிட்டு வச்சு, அப்படியா போட்டிருக்கு, மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ண. அப்படின்னா இது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், தேவ பிள்ளைகளோட ஐக்கியம். அதுக்கு தான் இந்த மென்டர் ஊழியம் வச்சிருக்கிறோம். ஆமா, 4 பேர் சேருங்க, தேவ பிள்ளைகளோட ஒருத்தர் சேருங்க, அதுதான் பேரின்பம். நீங்க உங்க சொந்த பந்தம், இனஜன பந்துக்கள், உங்களுக்கு உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸு சேருங்க, அதெல்லாம் சிற்றின்பம். எது பேரின்பம்? தேவ பிள்ளைகளோட இணைஞ்சி ஆண்டவருடைய காரியம், சபையின் காரியம், ஊழிய தரிசனம், ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை பேசி பகிர்ந்து கொள்றது இருக்குல்ல, அது பேரின்பம். அப்போ நாங்கள் மென்டர் ஊழியத்தை தொடங்கி ஒருத்தர் கோர்த்து விட்டுருக்குறோமே, இது நன்மைக்கா தீமைக்கா? பேரின்பம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா துன்பம்னு நினைக்கிறீங்க. ஏன்னா வேறொரு இன்பத்தில் இருக்கிறதுனால வெளியே வர சொன்னால் அது பேர் என்னவா தெரியும்? துன்பமா தெரியும். ஆனால் வந்து பாருங்க, உங்களுக்கு அதுக்கு பேர் என்னது? பேரின்பம். அடுத்து 5வது பிலிப்பியர் 1:25, நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால்
என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள். பவுல் சொல்றாரு, நான் உங்ககிட்ட வர்றதுனால என்னை குறித்து உங்களுக்கு என்ன உண்டாகுது? மகிழ்ச்சி. அப்படின்னா ஊழியக்காரர்களோடு உள்ள ஐக்கியம், ஊழியக்காரர்களிடத்துல இருந்து கிடைக்கிறது பேரின்பம். ஊழியக்காரரோடு இருக்கிற ஐக்கியம். நான் உங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு என்னது? சிற்றின்பமா பேரின்பமா? பேரின்பம். ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு என்னது? சத்தமா சொல்லுங்க, பேரின்பம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் என்னதான்? பேரின்பம் தான். அடுத்த ஆறாவது, லூக்கா 10:17 அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து என்ன சாட்சி சொன்னாங்க? கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்ன இன்பம்? சத்தமா சொல்லுங்க, பேரின்பம். அடுத்து 7வது, ஆத்தும ஆதாயம். லூக்கா 15:32 உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு ஆத்தும ஆதாயம். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுதுன்னா அதுக்கு பேர் என்னது? பேரின்பம். ஆத்துமாதாயம் செய்வது பேரின்பம். என்ன? அடுத்து 8வது கடைசியா மத்தேயு 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பேன். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இங்க இருக்கிற சந்தோஷம் பேரின்பம். இங்க இருக்கிற இன்பம் என்ன இன்பம்? சொல்லுங்க சத்தமா, என்ன இன்பம்? கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிப்பது, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சகிப்பது, அது பேரின்பம். அப்படிதான் பவுலும் சீலாவும் சுவிசேஷத்திற்காக அடிக்கப்பட்டு சிறையில போடப்பட்டா அவங்க பேரின்பத்துல திளைத்தார்கள். அதனாலதான் அவங்க பட்ட அடி கூட அவங்களுக்கு என்ன இல்லை, ஆமா, பெருசா தெரியல. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக மரித்து இருக்கிறாங்க தெரியுமா? ரத்த சாட்சியா. ஏதோ எவனோ ஒருத்தன் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கொண்டுட்டான்னா பிரச்சனை இல்லை, செத்தோண்டா நம்ம அப்படின்னு முடிச்சு விட்டுறலாம் கதை. ஆனா உயிரோட எரிக்கப்பட்டார்கள். அப்படியே மரணத்தை அப்படியே வாங்கினாங்க, உள் வாங்கினாங்க. கர்த்தர் நிமித்தமா அவங்களுக்கு எந்த கண்ணீர் கதறெல்லாம் இல்லை. அவங்க அந்த பேரின்பத்துல தழைத்து அப்படிதான். ரோம பேரரசர்கள் கிறிஸ்தவர்ல, ஆமா, நீரோ மன்னன் ஜனங்களை கொத்து கொத்தா எரிச்சான் அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்ல. அவங்க பாடிக்கிட்டே செத்தாங்களாம். எரிக்கிறாங்க, கையில ஏதாவது சுற்றுச்சுனாலே நம்ம என்ன பதறுவோம். ஆனா அவங்க பாடிக்கிட்டே செத்தாங்களாம். அதை பார்த்து அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு பாருங்களேன். அப்ப அவங்களுக்கு கர்த்தருக்காக சாகிற அந்த நேரம் பேரின்பம். புரியுதா அவங்களுக்கு? இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் பேரின்பம். சோ இப்படி இதெல்லாம் தேவனை சார்ந்து நமக்கு கிடைக்கிற பேரின்பம். என்னென்ன காரியம் சொல்லியிருக்கிறேன்? அதிகாலை ஜபத்துல அந்த பேரின்பம் கிடைக்குது, வேதவசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது அந்த பேரின்பம் கிடைக்குது, ஆலய ஆராதனையில பேரின்பம் கிடைக்குது, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படும் போது பேரின்பம் கிடைக்குது, ஊழியர்களோடு ஐக்கியப்படும் போது, அது மாதிரி கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுல பேரின்பம் கிடைக்குது, ஆத்துமாதாயத்துல பேரின்பம், கர்த்தருக்குள்ள பாடுகளை சகிக்கிறதுல பேரின்பம் கிடைக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, சகைவை சொல்லி நான் முடிக்கிறேன். சகையு லூக்கா 19:6 சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். சகை இவ்வளவு காலமும் சிற்றின்பத்தை தான் அனுபவிச்சிருந்திருக்கான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? பேரின்பம் கிடைச்ச உடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அடுத்து 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனை அவனுக்கு திரும்ப. இவ்வளவு நாளும் எதுக்காக அவன் பணம் சம்பாதிக்க வேண்டியது இருந்தது? சிற்றின்பத்துக்காக. ஆனா இன்னைக்கு அவன் எதை அடைந்து விட்டான்? பேரின்பத்தை அடைந்த அவனுக்கு இனிமேல் சிற்றின்பம் அவனுக்கு ஒரு பொருட்டா தெரியல. அதனால பணத்தை எல்லாம் தூக்கி என்ன செஞ்சுட்டான்? கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த வித்தியாசம் தெரிஞ்சது, அந்த சிற்றின்பம் பேரின்பத்தில் இருக்கிற வித்தியாசம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த செய்தியில சொல்ற ஒரே விஷயம் அதுதான். நீங்க என்ன தேவை நமக்கு? அந்த சிற்றின்பம் பேரின்பத்தில் வித்தியாசம் தேவை. இந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு இருக்கிற மாற்றத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த சகையு சிற்றின்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப பேரின்பத்துக்கு வந்துட்டான். பேரின்பத்துக்கு வந்துட்டோன்னு வாழ்க்கையில் இருந்த மாற்றம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். என்ன உண்டாகுது? இதுவரைக்கும் ஒரே பாவ சிந்தை,
திடீர்னு இவன் என்ன சிந்தைக்கு வந்துட்டான்? பரிசுத்தம். அப்புறம் அன்பு, ஏழைகள் மேல அன்பு, ஏழை எளியவர்கள் மேல அன்பு, கஷ்டப்படுறவங்க மேல. எப்படியா உன் குணம் மாறுச்சு? பேரின்பத்தை அனுபவிக்கிறவனுடைய குணம் மாறும். இன்னைக்கும் விசுவாசி ஆயிட்டோம், குணம் சரியில்லை. நேரமும் கோபம், எரிச்சல், சண்டை, ஐயோ குணம் சரியில்லை, விட்டு கொடுக்க முடியல, மன்னிக்க முடியல, சகிப்புத்தன்மை இல்லை. ஏன் அந்த குணத்துல மாற்றம் இல்லைன்னா சிற்றின்பத்தையா தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு முறை பேரின்பத்தை அனுபவிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் குணம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். இவன் குணம் மாறிடுச்சே. அன்பு, இரக்கம், ஐயோ ஏங்க ஈகை, இவன் என்னைக்குங்க கொடுத்தான்? எச்சிக்கையில காக்காவை என்ன செய்ய மாட்டான்? விரட்ட மாட்டான். இப்ப ஆஸ்தி என்ன செய்யறான்? ஏழைகளுக்கு தூக்கி அள்ளி கொடுக்குறான். ஈகை, இரக்கம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பக்குவம். பா, இவ்வளோ பெரிய மாற்றம் எதுலங்க இருக்குது? சொல்லுங்க சத்தம். பேரின்பத்தை அனுபவிக்கிறல. இந்த 2024 ஆண்டவர் மகிழ்ந்து கலிகூறு அப்படின்னு சொல்றது எதுக்காக? பேரின்பத்தை அனுபவி. புரியுதா? சிற்றின்பம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு சிற்றின்பத்தை சொல்றேன், செய்தியை முடிக்க போறேன். பார்த்தீங்களா, சொன்னவனே சிரிப்பு வருதுல. நமக்கு இந்த சர்வீஸ்லயே உற்சாகமான பகுதி என்ன தெரியுமில? என் ஆத்துமாவே, அப்படி சொல்லும் போதே இருக்கிற அந்த உற்சாகம் இருக்குல்ல, சிற்றின்பம் இருக்கட்டும், வச்சுக்கோங்க. ஆனா அதிகமா எதை சார்ந்து வாழணும்? பேரின்பத்தை சார்ந்து. எத்தனை பேர் பேரின்பத்தை சார்ந்து வாழ போறீங்க?